Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போற ரெசிபி வந்து அசத்தலான வடகரியை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இட்லி தோசை சப்பாத்திலாம் சைட் டிஷ்ஷாக வடகரி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள காட்டுறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணுன்ட்டு நான் அதையும் சொல்லிடுறேங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாலையும், ஒரு சின்ன பத்து தேங்காய், இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பீஸ் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கேன். இந்த இடத்துல வந்து கருவேப்பிலை கொஞ்சோல, இங்கே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவ்வளவும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஊற வச்சுருக்கேன் 2 மணி நேரம். இப்போ அதை அரைச்சி உங்களுக்கு அதை காட்டுறேன். திருன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த குழம்புல போடும்போது நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் நான் அரைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கணும். இன்னும் வந்து இதை வந்து வடமை தட்டி இதை வந்து இட்லி தட்டில் அவிச்சு அதுக்கு பிறகு நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இதை போட்டு அந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும்போது இதையும் போட்டு வதக்கணும். இதில் வந்து அந்த தேங்காய் ஒரு பத்தையும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும் பாருங்க. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் வந்து 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் முதல்ல போடுறேன். நம்ம முதல்ல இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிச்ச மாதிரி ஆகும். அதனால் கருவேப்பிலை போட்டாலும் இந்த கருவேப்பிலை வந்து பொரிஞ்சோன்னு எண்ணெய்லாம் தெரிக்கும். அதனால் வெங்காயத்தோடு போட்டோம்னா அது வந்து அது அப்படியே அமர்ந்துடும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ வெங்காயமோ எல்லாத்தையும் போட்டுருணும். முதல்ல கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். இப்போ வந்து இந்த பட்டை கிராம்பில் எடுத்து வச்சுக்கணும், அதை நம்ம இப்போ போடணும். ஏன்னா முதல்ல போட்டோம்னா அந்த வாசனை இருக்காது. இப்போ வெங்காயத்தோடு வதக்கும் போது அந்த வாசனை வரும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு வதக்கின பிறகு பச்சை மிளகாய் போடணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தீயை வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஸ்லோவாகவே வைக்கணும். இப்போ வந்து நம்ம தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். ஏன்னா அப்படியே முழுசாக போட்டால் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும். பிசைஞ்சு விட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, நம்ம குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை டீஸ்பூன். இவ்வளோ உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இவ்வளவும் போட்டு இப்போ இதில் வதக்கிறேன். தீயை வந்து நம்ம மெதுவாக ஸ்லோவாக வச்சாதான் கொஞ்சம் வேகிறதும் வந்து நல்லா வதங்கி, இல்லாட்டி வந்து நம்ம அதிகமாக வச்சோன்னா தீயை வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டு போயிடும். அதனால் நல்லா வந்து ஸ்லோவாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நல்லா வதக்குனீங்கன்னா அது கொஞ்சம் கலர் மாதிரி வரும். வெங்காயம் தக்காளி வதக்கும் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வைங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வச்சுட்டு அதையும் போட்டு வதக்கணும். இப்போ வந்து வேக வச்ச வடையை வந்து இப்போ நம்ம ஊற்றி விட்றோம் பாருங்க. வேக வச்ச வடையை வந்து இப்போ அந்த இதில் காரத்திலே வந்து நம்ம அந்த எண்ணெயிலையும் அந்த காரத்தையும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும்.
முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த திக்னஸ் வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிடும். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இன்னும் வந்து தண்ணி வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் சோம்பு அதையும் வந்து இதில் ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நம்ம வந்து கொஞ்சம் வத்தி வரும்போது ரொம்ப திக்னஸ் கொடுக்காது, இல்லாட்டி ஒரு மாதிரி திக்காக வறண்ட மாதிரி ஆகிடும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் முதல்ல. இப்போ எல்லாம் வந்து தண்ணியெலாம் ஊற்றி திட்டமாக ஆகிடுச்சு. நல்லா கொதித்து இந்த வடகறி எல்லாம் வந்து நல்லா வெந்து அந்த மசாலாலாம் பிடிச்ச பிறகு நம்ம இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்தையுமே நம்ம அந்த சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம பட்டை கிராம்பெல்லாம் வந்து தனியாக போட்டதுனால நல்லா இப்போ பாருங்கள் வாசனை நல்லா இதாக இருக்குது பாருங்கள். வெங்காயத்தோடு இருந்தால் அந்த வெங்காய வாசனையோடு போயிடும். நம்ம தனியாக போட்டதுனால இப்போ நல்லா வாசனையாக இருக்கணும் குழம்பு. இப்போ குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு. நம்ம அந்த தண்ணிலாம் ஊற்றுனதுனால இது திட்டமாக தண்ணி வந்து அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக ஊற்றுனதுனால நம்மளுக்கு வந்து இந்த கரெக்டாக அந்த திக்னஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சுனாலும் நல்லா டேஸ்ட் இருக்காது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் திக்காக ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் கரெக்டான அளவுக்கு வந்துடுச்சு. வடகறி ரெடி ஆயிடுச்சு.